ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இருக்க பன்னார்கட்டா சம்பகதாமா கோவிலுக்கு தான் போகிறோம். எதுக்கு இந்த கோவிலுக்கு இந்த பேருன்னா, இந்த கோவிலில் சுற்றி நிறைய செண்பகப்பூ மரம் இருக்குமா. சம்பான்னா செண்பகப்பூ, அதோட மரத்துக்கு கீழே இந்த கோவிலை பாண்டவர்களால் கட்டினதுனால அந்த பேர். கீழே வந்து கல்யாண பெருமாள் இருக்காங்க, தாயார் இருக்காங்க. மேலே தான் வந்து மலை மேலே ஏறி போனோம்னா நம்ம வந்து நரசிம்மசாமி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அழகான கோவில், ரொம்ப ப்ரெசண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கோவில் பெங்களூரில் இருக்குதுன்றது எங்களுக்கே இப்போ தான் தெரியும். நான் இதுதான் ஃபஸ்ட் வாட்டி விசிட் பண்ணியிருக்கேன். என்னோடய நீங்களும் ட்ராவல் பண்ணி பாருங்கள், கோவில் பார்க்க சூப்பராக இருக்கும். நாங்கள் பெருமாள் கோயிலேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்து தாயார் கோயிலுக்கு போகிறோம். அங்கே வந்து மங்களாரத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு, மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறது தான் பார்க்குறீங்க. ஐயர் யாரும் இல்லாததுனால எல்லாமே நம்மளே பண்ணுற மாதிரி இருக்குது. டைம் வந்து 12:30 ஆகிட்டுச்சு. இல்லைன்னா கோவில் க்ளோஸ் ஆக போகுது. 1:30க்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடும்னு சொன்னாங்க. அதனால் கோவிலில் யாருமே இல்லை. தாயார் சன்னதியிலேருந்து வெளியில் வந்தோம்னா அன்னதானத்துக்கான இடம் இருக்குது. 11:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க. சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் மலை ஏறவே போனோம். மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. அங்கே சாமி கும்பிட்டு ஒரு படியாக மேலே ஏறி போனோம். இன்றைக்கி நானும் என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் தான் வந்திருக்கோம். பாருங்கள், மலை மேலே ஏறும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ காற்று பெங்களூரில் இருக்குது. அதுக்கு மேலே மலை மேலே போனாலும் காற்றாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் கோவிலுக்குள்ளே போகிற கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இது மட்டும்தான் எடுத்திருக்கோம். இங்கே நின்று நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா 2-3 யானை கத்திக்கிட்டு இருந்தது. அந்தளவுக்கு கிளியராக கேட்டுச்சு. சூப்பராக இருந்தது. யானை தெரியுமான்னு ரொம்ப நேரம் பார்த்தோம். யானையே தெரியல. நாங்கள் மட்டும் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு நேச்சரை பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இதுதான் நரசிம்மசாமி சன்னிதானம். நான் அது வந்து உள்ளே எடுக்கிற வீடியோஸ் வந்து கிளிப்பிங்ஸ் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொரு வாட்டி போகும்போது கண்டிப்பாக எடுத்து போடுறேன். நீங்கள் யாராவது பெங்களூரில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணுங்கள். சூப்பரான பிளேஸ்.